இது ரொம்ப சாஃப்டா இருக்கு கிளாத்து, செம்மையா இருக்குது, நைஸ். உள்ள பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு, அவ்வளவு திக்கா செம்ம கிளாத்தா இருக்குங்க. இங்க ஒரு வாப்பர் ஹவரா வெயிட் பண்ணுவோம், புதுவன் போட்டு. மக்களே என்ன பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கடைக்கு போலான்னு இருக்கு. இந்த ஷட்டில் கோச்சிங் போறேன்னா ஒரு நல்ல ஜெர்சி ட்ராக் எதுவுமே இல்லை. ஸோ அதனால ஒரு தரமான ஜெர்சி கடை ஒன்று பார்த்து வச்சிருக்கேன் ஓட்டேரியில. அது போய் இப்போ நான் வாங்க போறேன். அவுந்துச்சு, அதுதான் இங்க ரெடி பண்ணிருக்கோம். ரெடி பண்ணிட்டு நல்ல கண்டிஷனா தான் பார்த்து நான் வாங்கிப்பேன். செயின் ட்ராக் போதோ போயிடுச்சான். ஸோ அதை ரெடி பண்ணிட்டு இப்போ சிட்டா பறக்க போறாங்க. வாங்க போலாம். ஒருத்தன் இப்போ காசு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். போய் ஒரு ½ ஆகுது, இன்னும் வரான். வீட்டு வாசல்ல தான் நின்றுருக்கோம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது, இன்னும் காணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராச்சும் இப்ப போயிட்டு இப்ப வந்துடுன்னு சொல்லுவான். அவனை கூட நம்பாதீங்க. போயிட்டு இப்ப வந்துடும் 5 நிமிஷத்துன்னு சொல்லுவான். ஆனா வரவும் மாட்டான். வீட்டுல ஏதாச்சும் சாப்பிட்டு பொறுமையா வருவான். இன்னும் வரான். இதுல வேற அவனுக்கு வீட்டுக்கு போயிட்டேன்னா போனை அடிச்சுட்டே இருப்போன்ட்டு போனை இந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். இப்ப அவனுக்கு போனும் பண்ண முடியாது. அவன் வீட்டுக்கு போனா அவங்க அப்பா என்ன கழுவி ஊத்துவாரு, என்ன கூட்டு போறாரு. இங்கே டேவிட் காத்துனுக்குறோம். அவன் வர வரைக்கும் அவன் வீட்டுல சாப்பிட்டு பொறுமையா வருவான். காட்டுற இருங்க. உங்க கூட யாராச்சும் ஒரு பையன் இருப்பான், ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன். அவன் யாராச்சும் தான் அவனை டேக் பண்ணிடுவான். மக்களே நல்லா சாப்பிட்டு உண்ட மயக்கத்துல வரான். இங்க ஒரு ½ ஹவரா வெயிட் பண்ணுவோம், புதுவன் போட்டு. சாப்பிட்டியாடா? எத்தனை நல்லா சாப்பிட்டு பொறுமையா. மக்களே உங்க கூட இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். போயிட்டு இப்ப வந்துடும் 5 நிமிஷத்துல என்னவான். அவனை மட்டும் பாத்தீங்க சாம்பார் சாதம் சாப்பிட்டு சவுண்ட் மட்டும் தான் வருது. மாட்ட போவே மாட்டேங்குது. இதுதான் தமிழ்நாட்டிலே பெரிய போயிட்டீங்கன்னா இதுதான். மொத்தம் இதுல 500 சோறு இருக்குதான். நாடா சிரிக்கிற நைட்ல லைட் தான் போட்டு ஜொலிச்சுதுடா இந்த இடம். ஐயா ஃபுல்லா இங்க போட்டுக்கிறான், எல்லா பிளாட்லயும் போட்டுக்கிறான். ஐயா லைட்டு தொங்குதா, அதெல்லாம் லைட்டு தான். அதான் அந்த கோல்டு கலர் லைட் எரியுது. கண்டுபிடிச்சோம் ஜெர்சி கடைய. அங்க எஸ்கே ஸ்போர்ட்ஸ் வேர்னு ஒண்ணு இருக்கா, காட்டுறாத நம்ம இந்த ஒரு கடை தான். மொத்த ஓட்டரி கடை தான். சொல்லு, நான் பகிரங்கமா சொல்றேன். சொல்லு. தரமா இருக்கு கிளாத்து. எவ்வளவு வராது? 400 தான். தாராளமா வாங்கலாங்க. இது ரொம்ப சாஃப்டா இருக்கு கிளாத்து, செம்மையா இருக்குது, நைஸ்.
நம்ம ஷெட்டிலுக்குலாம் யூஸ் பண்ணா வேற மாதிரி இருக்கும். இது ஆர்டர் போட்ட மாதிரியே தெரியுதுல அந்த மாதிரி இது அவ்வளோ நைஸாக இருக்கு கிளாத். அப்புறம் 400 தானே. ஃபுல்லாகவே இந்த ஜெர்சி மட்டும்தான். ஜெர்சி ஃபுட்பால் ஜெர்சி இப்போ நிறைய பேர் தான் ட்ரெண்டிங்காக போடுறாங்க. வேணும்னா கன்ஃபார்ம் இந்த கடையில் மென்ஷன் பண்ணிவிட்டோம் வந்து எடுத்துக்கோங்க. ஓடிடியில் தான் இருக்கு. உள்ள பாருங்க எவ்வளோ திக்கா இருக்கு. அவ்வளோ திக்கா செம்ம கிளாத்தா இருக்குங்க. வெறும் 500 வந்து தாராளமா இருக்கு. நீங்க ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் வராது பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் கடையை கன்ஃபார்ம் வந்து வச்சுக்கோங்க. எல்லாம் ஜெர்சி கிளாத் வச்சிருக்காரு. ட்ரெஸ் எடுத்துட்டேன். என்னென்ன எடுத்துன்னு காட்டுறேன். ஸ்லீவ், ஒரு ட்ராக்கு, இந்த ட்ராக் எனக்கு போட்டு அப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்தேன். நல்லா இருந்துச்சு ஷார்ட்ஸு. அப்புறம் ஒரு டீஷர்ட் வச்சா 5 பொருள் வெறும் 1000 தான் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஸ்போர்ட்ஸ் வேறு உங்களுக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த அண்ணன் கடையை விசிட் பண்ணுங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, மெட்டீரியலும் செம்மையாக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், ஒர்த்து. நீங்கள் எங்கேயாவது ஓட்டேரி சைடு இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அண்ணன் கடையை பார்த்துட்டு போவோம்.